அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 22 அதிகாரம் 10 வசனம் வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். பாருங்க, அதாவது ஒண்ணுமே தெரியாது, அடி கிடைக்குது, கீழே விழுறாரு, உடனே ஆள் திருந்துடுறாரு. என்ன கேட்கிறாரு? நீர் யார் ஆண்டவரேன்னு கேட்டாலும் கூட நான் என்ன செய்ய வேண்டும் அர்ப்பணிக்கிறார். நான் எதுவும் செய்ய ரெடி. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் அதுதான். பிரசங்கம் கேட்டுட்டு வெளியில போய் பழைய மனுஷனா ஜீவிக்கிறது இல்லை. ஜெபம் பண்ணும் போதும் வல்லமையினால ஜெபம் பண்ணிட்டு வெளியில போய் பழைய மனுஷனா ஜீவிக்கிறது இல்லை. என்ன வேணும்? நமக்குள்ள அர்ப்பணிப்பினுடைய பலன் வேணும். என்ன கேட்கிறாரு? விழுந்துட்டாரு, கண்ணு போயிட்டு. ஆனா என்ன கேட்கிறாரு? ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அர்த்தம் என்ன? உமக்கு நீ எதையும் செய்ய நான் ரெடி. எப்படி? உமக்கு நீ எதுவும் செய்ய நான் ரெடி. இதோட என் ஆசையை சிலுவையில் அரைஞ்சிட்டு. எப்படி? உமக்கு நீ எதுவும் செய்ய நான் ரெடி. தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது நான், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்றேன். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து தமஸ்குவுக்கு போ. பாருங்க, நீ எழுந்து தமஸ்குக்கு போ, நீ செய்யும்படி நியமிக்கப்பட்டதெல்லாம் அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அவ்வளவுதான். நீ தமஸ்குக்கு போ, அங்க உனக்கு சொல்லப்படும். 16 - 18 வரைக்கும் வசனங்களை வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான். தமஸ்குக்கு போகுது, ஆள் 3 நாள் சாப்பிடாம ஜெபம் பண்ணிட்டு இருக்குது. அனன்யாங்கிற ஒரு மனுஷன் வருகிறான், வந்து சொல்றாரு, ஏன் நீ ஞானஸ்நானம் பெறு? நீ ஏன் ஞானஸ்நானம் பெறணும்? எதுக்கு பெறணும்? அது ஞானஸ்நானம் என்ன? அது எதுவுமே அவரு கேட்கல. சொல்லியிருந்து அப்படியே கீழ்ப்படுகிறாரு. பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், பாருங்க, யாருக்கு ஆண்டவர் இன்னும் நெருங்கி வருவார், இன்னும் நெருங்கி வருவார், இன்னும் நெருங்கி வருவார்னா, கீழ்ப்படுகிறவன் அதுக்கு மேலே கீழ்ப்படுகிறவன், கீழ்ப்படுகிறவன் அதுக்கு மேலே கீழ்ப்படிந்து 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 தன் வாழ்க்கை முழுவதும் அர்ப்பணிச்சு போகிறானோ அவனுடைய வாழ்க்கையில் மட்டும்தான் அந்த ஆசீர்வாதத்தின் தன்மைகள் அதிகரிச்சுட்டே இருக்கும். இங்கே என்ன? ஜெபம் பண்ண போறாரு. எங்கே போறாரு? எருசலேம்ல ஜெபம் பண்ண போறாரு. ஆனால் தேவன் என்ன செய்றாரு? அவன் கீழ்ப்படிதல் உள்ளவனுக்கு அறிஞ்சு அவனுக்கு என்ன கொடுக்குறாரு? தரிசனத்தை கொடுக்குறாரு. நம்மள எத்தனை பேருக்கு தரிசனம் இருக்கு? இல்லை. சிலருக்கு முதல்ல அனுபவம் இருக்கும்போது, முதல்ல ரட்சிக்கப்படும் போது சில சொப்பனங்கள் தரிசனங்கள் எல்லாம் இருக்கும். பிறகு நாள் போகும்போது இருக்குதா? ஒன்றும் இருக்காது. இங்கே எப்படி? கீழ்ப்படிஞ்சு போக 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 ஜெபம் பண்ண போடிய ஆளுக்கு ஆண்டு என்ன செய்றாரு? தரிசனத்தையே கொடுக்கிறார். தேவாலயத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டி அடைந்து அவரை தரிசித்தேன். அவர் என்னை நோக்கி, நீ என்னை குறித்து சொல்லும் சாட்சியை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆதலால் நீ தாமதம் பண்ணாமல் சீக்கிரமா எருசலேமை விட்டு புறப்பட்டு போ என்றார். பாருங்க, இங்க என்ன சொல்றாரு? புறப்பட்டு போன்னு. ஆள் என்ன செய்யுது? உடனே ஆள் ரெடி ஆயிடுச்சு, அப்படியே புறப்பட்டு போறார். 16 அதிகாரம் 7-9 வரைக்கும் வாசிங்க. 16 அதிகாரம் 7-9 வரைக்கும் வசனங்கள். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? பவுல் அப்போஸ்தலர் ஊழியம் செய்துட்டே இருக்கும்போது ஒரு இடத்தை தம் மனசுக்குள்ள தீர்மானம் பண்றாரு, இந்த இடத்துக்கு போகணும். அதாவது இப்போ தனக்கு பெருமை சாக்குறதுக்குன்னு சொல்லி போகிற இடம் இல்லை, எங்கேயாவது போகணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அப்படி ஒரு இடத்தை தீர்மானம் பண்ணும்போது அந்த இடத்துக்கு ஆண்டவர், நீ போவாத, மீசியா தேசம் மட்டும் வந்து பிதினியா நாட்டுக்கு போக பிரயத்தனம் பண்ணினார்கள். எப்படி? பிதினியாங்கிறதான ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு தீர்மானம் பண்றாங்க. ஆவியானவரோ அவர்களை போக விட்டாதிருந்தார். ஆண்டவர் என்ன தடை பண்றாரு? ஆண்டவர்கிட்ட அவங்க எதிர்த்து பேசல. ஏன் நீ தடை பண்றீங்க? அங்கேயும் மக்கள் தானே இருக்கிறாங்க, நாங்கள் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்றது. அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. அப்பொழுது அவர்கள் மீசியா பக்கமாய் போய் துரோவாவுக்கு வந்தார்கள். அங்கே ராத்திரியிலே பவுலுக்கு ஒரு தரிசனம் உண்டாயிற்று. அது என்னவெனில், மக்கதோனியா தேசத்தான் ஒருவன் வந்து நின்று, நீர் மக்கதோனியாவுக்கு வந்து எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தன்னை வேண்டிக் கொண்டதாக இருந்தது. பாருங்க, தரிசனம் வெளிப்படுத்தல் எல்லாம் ஒன்று விட்டு ஒன்று கிடைச்சிட்டே இருக்கு. அது எப்போ கிடைக்குது? ஒரு தடை வருது, அது கீழ்ப்படுகிறாரு, அப்படியே செய்யும்போது உடனே தரிசனம் வருது. அந்த வாழ்க்கையை நீங்கள் சோதிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும், படிப்படியாக இருக்கும். நம்ம எப்படி சொன்னது நமக்கு விருப்பத்துக்கு மாறி ஒரு காரியம் வந்துட்டா உடனே நேர் மாறி தான் செய்வோம். அப்போ என்ன புரிஞ்சுக்கிடணும்? தேவன் உங்களை விட்டு போயிடுவார், அந்த தரிசனம் மாறி போகும், அந்த அழைப்பு மாறி போகும், ஒன்றும் உங்கள்கிட்ட இருக்காது. ஆனால் பவுல் அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை பாருங்க, தொடர்ந்து முன்னேறி கொண்டே போகிறார். காரணம் என்ன? முதல்ல அவர்கிட்ட இருந்த அர்ப்பணிப்பு தான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய நீர் தீர்மானித்திருக்கிறீர், நான் என்ன செய்ய நீர் சித்தமுடையவராக இருக்கிறீர். அப்போ அர்த்தம் என்ன? தேவ சித்தத்துக்கு என்ன முழுசாக நான் கொடுத்துட்டேன். அப்படி கொடுக்கும்போது ஆபிரகாமை போல வீழ்ச்சி உங்களுக்கு வராது, லோத்தை போல வீழ்ச்சி உங்களுக்கு வராது, யோனாவை போல வீழ்ச்சி உங்களுக்கு வராது, யூதாசை போல வீழ்ச்சி உங்களுக்கு வராது, சாலமோனை போல வீழ்ச்சி வராது. இப்போ பவுலுங்கிறவர் எப்படி தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கார். 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிங்க.
மேன்மை பாராட்டுகிறதற்கு எனக்கு தகுதி அல்லவே. எப்படி? அதாவது கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய அப்போஸ்தலர் கூட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசின வரைக்கும் எல்லாருக்கும் மத்தியில் மேன்மை பாராட்டலாம். ஏன்னா பேதுரு அப்போஸ்தலர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, யோவான் அப்போஸ்தலர் பக்கத்தில் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் இவங்களுக்கு மேலாக மேன்மை பாராட்டக்கூடிய அளவுக்கு வெளிப்படுத்தல் யாருக்கு இருக்கு? பவுல் அப்போஸ்தலர் இருக்கு. ஏன்னா அவ்வளவு ரகசியங்கள் அவள்கிட்ட இருக்கு. ஆண்டவர் வெளிப்படுத்தி 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 எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார். அப்போ அவரே தைரியமாக என்ன சொல்லலாம்? உங்கள் எல்லாரையும் காட்டில் நான் என்ன செய்யலாம்? பெரிய ஆளுன்னு இங்கே அதான் சொல்கிறார். மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தல்களையும் சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். போதும். அதாவது ஏராளமான வெளிப்படுத்தல், அதிலும் மிகவும் விசேஷமான வெளிப்படுத்தல் என்ன? கிறிஸ்தவர்களாகிய நமக்கு செத்த உடனே எங்கே போவோங்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு அத்தாட்சி. சொல்லுது புரியுதா? பரலோகம் தெரியும், ஆனால் அங்கே அதாவது மகிமையின் சரீரத்தை அடைந்து அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் இன் பிட்வீன் அந்த கேப்பில் நம்ம எங்கே இருப்போன்னு தெரியாது. இது பயங்கர ஒரு வெளிப்படுத்தலாங்க. யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு? இந்த பவுலுக்கு தான் கொடுத்தார். யார் இந்த பவுல்? கீழ்ப்படிதலுக்கு மேலே கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலுக்கு மேலே கீழ்ப்படிதல், கீழ்ப்படிதலுக்கு மேலே கீழ்ப்படிதல் உள்ளதான அந்த பவுலுக்கு நினைச்சாரு வெளிப்படுத்தினார். அப்போ நானே நல்ல மேய்ப்பன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் ஆடுகள் எனக்கு என்ன செய்யணுமா? செவி கொடுக்கணும். செவி கொடுக்கறதுல கஷ்டம் உண்டு. ஏன்னா பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் பாருங்க பயங்கர கஷ்டம். யாத்திரையாகமும் 24ஆம் அதிகாரம் 12-16 வசனங்கள் வாசிங்க. இங்கே மோசேங்கிறதான ஒரு மனுஷன் எப்படி செவி கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்கள். யாத்திரையாகமும் 24ஆம் அதிகாரம் 12வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு. நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். இங்கே ஆண்டவர் மோசையை பற்றி என்ன சொல்கிறாரு? நான் பாரு, நீ மலைக்கு வந்துருன்னு சொல்கிறார். மலைக்கு வந்த உனக்கு என்ன செய்வேன்? எல்லாம் தந்துருவேன் நீ. ஆனால் 16வது வசனம் வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளிலே அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். அப்போ அர்த்தம் என்னன்னு தெரியுதா? 6 நாள் பேசினாரா? தண்ணி கொண்டு போனாரா? சாப்பாடு கொண்டு போனாரா? செவி கொடுக்கிறது நான் கஷ்டம் உண்டு. சும்மா அந்த ஆள் இறங்கி வரும்போது முகம் பிரகாசமாக இல்லை. எப்படி பிரகாசம்? கஷ்டப்பட்டார், செவி கொடுத்தார். வனாந்தரத்தில் ஒன்றும் கிடையாது, ஆனால் ஆண்டவர் நம்பி போனார். ஆண்டவரே அங்கே போன்னு சொன்னீர போனேன். ஒரு நாள் கழியும் போது நம்ம நினச்சிவோம் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்து நினைச்சிருவோம், கீழே வந்துடுவோம். 6 நாள் காத்து இருக்கு. 6 நாள் காத்து முடியும் போது 7வது நாள் தான் என்னது? மறுபடியும் வாசிங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். பாருங்க, மேகம் நிரம்பி தான் இருக்கு, ஆனால் தேவன் அங்கே என்ன இல்லை. 7ஆம் நாள் தான் என்ன செய்றாரு? கூப்பிட்டு பேசி கற்பலைகளை என்னென்ன எழுதணுமோ எல்லாம் கொடுத்துறார். அப்போது அவர் 40 நாள் இருந்தார், கற்பலைகள் எல்லாம் எழுதிட்டு வாங்கினார்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாருங்கிறத பாருங்கள். எப்படி செவி கொடுத்ததுனாலேயே தான் அந்த ஆசீர்வாதம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 15 17 வரைக்கும் வாசிங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 அதிகாரம் 15 17 வரைக்கும். அங்கே என்ன சொல்ல? மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேட்க மாட்டேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்ய படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். அப்போ என்ன? மணிக்கூர் கணக்கில் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தால் ஆசீர்வாதம் கிடைக்காது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதன் பிறகு ஜெபம் பண்ணணும். அந்த ஜெபம் என்ன செய்யும்? கேட்கப்படும். அப்போ தேவனுக்கு செவி கொடுத்தல்னா என்ன? வேதம் சொல்லுது, ஏழைகளுக்கு உதவி செய், பிறரை நசுக்காத, புளியாத. அப்போ அப்படிப்பட்ட காரியங்களுக்கு என்ன செய்யணும்? செவி கொடுத்து விட்டு தான் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்கள் மிகுதியாக ஜெபம் பண்ணினாலும், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14 அதிகாரம் 11 12 வசனங்களை வாசிங்க. அங்கே நீங்கள் உபவாசித்தாலும் நாங்கள் செய்ய மாட்டேன் இருக்கு. கர்த்தர் என்னை நோக்கி, நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக விண்ணப்பம் பண்ண வேண்டாம். அவர்கள்
திறப்பின் வாசலே ஜெபம் பண்ணக்கூடியதான தீர்க்கதரிசியை பார்த்து சொல்றாரு, நீ ஒன்றும் இந்த ஜனங்களுக்காண்டி ஜெபம் பண்ணாத. அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை. அவர்கள் தகன பலிகளையும் காணிக்கைகளையும் செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமாயிருப்பதில்லை. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் நான் அவர்களை நிர்மூலமாக்குவேன் என்றார். பாருங்க, உபவாசம், அதாவது உங்களை ஒடுக்கி உங்களை நீங்க சாப்பிடாம இருந்து நீங்க கஷ்டப்பட்டு நீங்க உபவாசம் பண்ணி ஜெபித்தாலும் கூட நான் கேட்க மாட்டேன். அப்ப எது முக்கியம்? தேவனுக்கு செவி கொடுக்கக்கூடியதான ஒரு அனுபவம் முக்கியம். நம்மள்ட்ட இப்ப என்ன இல்லை? செவி கொடுக்க மாட்டோம், கீழ்ப்படிய மாட்டோம், வேத வசனத்துக்கு நடுங்க மாட்டோம், சுவிசேஷத்தை அற்பமாக எண்ணுவோம். ஆனால் நல்லா ஜெபம் பண்ணுவோம். உங்களை நீங்கள் சோதிச்சு பாருங்க, ஏதாவது ஆசீர்வாதம் வீடுகளில் இருக்கா? ஒரு ஆசீர்வாதம் இருக்கா? ஆண்டவர் சொல்கிறாரு, நீ முதல்ல செவி கொடு. அதுக்கு என்ன தேவை? நம்முடைய ஆவியில் நம்முடைய புத்தியில் ஒரு தெளிவு தேவை. எபேசியர்கள் நிருபம் 1:17 வாசிங்க. எபேசியர்கள் நிருபம் 1:17. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும். எப்படி நமக்கு இப்போ என்ன இல்லை தெரியுமா? தேவன் எப்படிப்பட்டவர், அவருடைய கற்பனைகள் எவைகள், எப்படி வாழ்ந்தால் நாம் ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளலாங்கிறத அறிவில்லை. இங்க என்ன சொல்ற? பிதாவாகிய தேவனை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் என்ன வேணும்? ஞானம் வேணும். நமக்கு என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண எல்லாம் கிடைச்சிடும். ஏன் மனுஷன் ஜெபம் பண்ண எல்லாம் கிடைக்கும், ஆனா செவி கொடுத்து விட வேண்டியதை விட்டு ஜெபம் பண்ண தான் கிடைக்கும். அந்த புத்தி கிடையாது. பரிசேயம் போல 1/2 மணிக்கு ஜெபம் பண்ணணும்னா பயங்கர சந்தோஷம், கொஞ்சம் கண்ணீர் வந்துட்டுனா பயங்கர சந்தோஷம், கொஞ்சம் ஒரு சின்ன சமாதானம் வந்துட்டு பயங்கர சந்தோஷம். ஆனால் தெரியல இந்த ஜெபம் ஒன்றும் மேலே போய் சேரலை, அரங்கேறலன்னு. தெளிவாக சொல்ல வேதம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்யணுமா? தேவனை அறியக்கூடியதான அறிவு, அந்த ஞானம் நமக்கு வேணும்னு வாசிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும். எப்படி இதுவரைக்கும் அறிஞ்சுக்கிடல? இதுவரைக்கும் தேவன் யாருன்னு நீங்க அறிஞ்சுக்கிடல. என்னையாவது அறிஞ்சுக்கிடுங்க. தேவன் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை. எப்படி தெளிவில்லாம இருக்கு? இப்போ எது உண்டாகணும்? எனக்கு தெளிவு உண்டாகும். தேவன் எப்படிப்பட்டவர், எப்படி வாழ்ந்தா மட்டும்தான் விடுதலையும் ஆசீர்வாதம், இல்லைன்னா யாரா இருந்தாலும் பரிதாபம் தான். 19 தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். எது முக்கியம் தெரியுமா? பிரகாசமான மனக்கண். நம்ம மனக்கண்களாம் இருண்டு போய் இருக்கு. சுவிசேஷம் என்னத்தை கேட்டோம்னு நமக்கு தெரியாது. வருஷங்கள் ஆயிட்டு வாழ்க்கையை பாருங்க, ஒரு முன்னேற்றமும் கிடையாது. ஏன்னா நமக்குள்ள தெளிவுள்ள ஆவி இல்லை. குழப்பம் தரக்கூடியதான ஆவி இருக்கு, சந்தேகம் பிடிச்ச ஆவி இருக்கு, அவிசுவாசம் பிடிச்ச ஆவி இருக்கு, நமக்கு தோன்றபடியெல்லாம் வாழக்கூடிய ஆவி பலன் இருக்கு. அதான் என்ன தப்புனாலும் அது ஒன்றும் இருக்காது. ஜெபம் பண்ணிடலாம், ஜெபம் ஒன்றும் ஓடாது. உங்களுக்கு தெளிவு உண்டாகணும். தெளிவுள்ள ஆவி என்று சொல்லப்பட்டு அடுத்து என்ன? பிரகாசமுள்ள மனக்கண். அது என்ன பிரகாசமுள்ள மனக்கண்? இவ்வளவு காரியங்கள் எனக்கு இன்னைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு காரியத்தை நான் மனசிலாக்க வேண்டும். நான் ஆபிரகாமை போல விசுவாசின் தகப்பனாக இருந்தாலும் கூட அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் 14 வருஷம் இருண்ட காலம். எத்தனை வருஷம்? 14 வருஷம் ஆண்டவருக்கு அந்த மனுஷங்க தொடர்பே இல்லை. முகமுகமாய் பார்த்து பேசின அந்த மனுஷனுக்கு இந்த நிலைமைனா என் நிலைமை எப்படி? அப்போ நான் என்ன செய்யணும்? இன்னும் நம்மளை தாழ்த்தணும். ஆண்டவர் சின்ன ஒரு காரியத்தை உணர்த்துற, ஜெபம் பண்ணணும்னு தோணுச்சா ஜெபம் பண்ணணும், அது ஆசீர்வாதம். இது ஒவ்வொரு ஆளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறது. எப்படி லோத்தை என்ன செய்கிறாரு? துரிதப்படுத்துறாரு. துரிதப்படுத்தும் அவன் என்ன செய்கிறான்? கண்டுக்கிடவே இல்லை, தாமதப்படுத்துகிறான். வாழ்க்கையை பாருங்கள், மனைவி இழக்கிறான், பிள்ளைங்களுடைய வாழ்க்கை பரிதாபம், தனக்கு பெயர் சொல்லத்தக்கவாறு ஒரு பெரிய சந்ததி அங்கே ப்ராப்பராக இல்லை. ஆண்டவர் எப்படி லோத்தை நெருக்கினாரோ அதே போல் நம்மளை நெருக்கிறார். ஜெபம் பண்ண அந்த உணர்வு வரும்போது பொது இடத்துல இருந்தால் என்ன செய்யுங்க? நின்றுட்டாவது மனசில் 2 வார்த்தை நினைங்க. அது எதுக்காக இருக்குன்னு தெரியுமா? ஏதேனும் ஒரு ஆபத்து அங்கெங்கேயாவது நடக்க வேண்டியது இருக்கும், இல்லை ஒரு தடை வர வேண்டி இருக்கும், ஒரு நஷ்டம் வர வேண்டி இருக்கும். அதை முன்கூட்டியே உணர்த்தி என்ன செய்கிறாரு? தப்பிக்க செய்கிறாரு. ஏன்னா எனக்கு வாழ்க்கை நிறைய சம்பவம் அப்படி உண்டு, காரணமே இருக்காது. ஆனால் அப்படி ஜெபம் பண்ணி எடுத்து பிறகு ஒரு 1/2 மணிக்கு 3/4 மணி கழித்து பார்த்தா ஏதாவது ஒரு சம்பவம் நிற்கும். அதை காப்பாற்றுறதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு? நீ ஜெபம் பண்ணு. நம்ம என்ன தெரியுமா? இதுக்கு என்னது ஜெபம் பண்ணோம்? காலையில் ஜெபம் பண்ணியாச்சு, எனக்கு நைட்டு ஜெபம் பண்ணலாம். இடப்பட்டிருந்தால் எனக்கு ஒரு உணர்த்திலும் தந்துடாதையும், தள்ளி போயிருந்துடலாம், நான் ரொம்ப பிஸி. இப்போ எல்லாருக்கும் என்ன?
கேட்டால் பயங்கர பிஸி, சாகும் வரைக்கும் பிஸி போகாது. கடைசியில் 4 பேர் கெட்டி குண்டில் பொத்துணி போடுவாங்க. லோத்தை அவர் நினைச்சார், நெருக்கி ஏவுனார், கீழ்ப்படியில் நிசாரமாக இருந்துச்சு, வாழ்க்கை பரிதாபம். யூதாஸ் யார்? மந்தையில் உள்ள மனுஷன், நல்ல மெய்ப்பர் தான். என்ன ஆச்சு முடிவு? நீ பேய் செய்ய வேண்டிய சொல்லி ஆண்டவரை நினைச்சிட்டாரு, அப்படியே கலத்தி விட்டுட்டார். நல்ல மெய்ப்பர், நானே நல்ல மெய்ப்பர். ஆனால் நீங்கள் எப்படி இருக்கணுமா? நீங்களும் நான் எப்படி இருக்கணுமா? செவி கொடுக்கக்கூடியவர்களாகவும் பின் செல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் நல்ல மெய்ப்பர் தான், ஏன்னா அவர் நீதிபரர், எதுலேயுமே எந்த மாற்றமும் இருக்காது. ஆனால் நாம் என்ன செய்ய முடியாது? அந்த நல்ல மேய்ப்பருடைய மேய்ச்சலுக்கு உட்பட்ட ஆடுகளாக இருந்து அந்த மேய்ச்சலின் பலனை என்ன செய்ய முடியாது? அனுபவிக்க முடியாது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான பரம காரணங்களை பிரவேசிக்க முடியாது. செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று தான், செவி கொடுக்க பழவுங்க. ஒரு ஆள் உங்கள்கிட்ட முதல்ல எப்படி பழவுங்கன்னா, வீட்டில் ஒரு பெரிய ஆள் ஒருத்தங்கிட்ட சொன்னால், இப்போ மனைவி புருஷன்கிட்ட சொன்னால் அந்த புருஷன் கேட்கணும். இந்த மனைவி நோக்கி புருஷன் சொல்லும்போது மனைவி கேட்கணும். இப்போ நமக்கு என்ன இல்லை? கேட்கக்கூடிய தன்மையே என்ன இல்லை. அப்போ முதல்ல எப்படி ஆரம்பிக்கணும்? வீட்டில் சின்ன சின்ன காரியங்களை சின்ன ஆளுனாலும் சரிதான், மகன் சொன்ன வரைக்கும் கேளுங்க. என்ன சொல்லான்னு அதை அட்லீஸ்ட் கேளுங்க. கேட்ட பிறகு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். ஒவ்வொருத்தங்களும் முதல்ல கேட்கக்கூடிய காதுடையவங்களும் அங்கே இருங்க. இப்படி பழகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்? ஆண்டவர் உங்களை உணர்த்தும் போது அங்கே என்ன செய்யலாம்? செவி கொடுக்கலாம், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கலாம். எனக்கு கேட்ட சுவிசேஷத்தை விசுவாசிங்க. செவி கொடுக்கக்கூடியதான காதுகளும் இருதயத்தையும் எனக்கு தார ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா ஏசாயா எரேமியாவில் சொல்லப்பட்டது போல, நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும், நீங்கள் மிகுதியாய் உபவாசம் பண்ணினாலும் அது எப்படி? நான் கேளே, நான் அங்கீகரியேன். அப்போ ஜெபம் பண்ணி என்ன பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. உணர்வோடு என்னையாவது இன்னை பொருத்தனை பண்ணுங்க. நான் உம்முடைய உணர்த்துதலுக்கு, உம்முடைய தூண்டுதலுக்கு, ஏன்னா நம்முடைய தேவன் பேசுகிற தேவன். எனக்கு பயங்கர ஆச்சரியமே இந்த ஒன்று தான். எனக்கு பயங்கர ஆச்சரியமே இந்த ஒன்று தான். ஆண்டோட கிரியைக்கு இடம் கொடுத்து அபிஷேகம் ஜெபம் பண்ணும்போது சில காரியங்கள் தெளிவாக அங்கேயே வந்துடும். ஆனால் நம்முடைய தேவன் பேசக்கூடிய தேவன், உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன செய்யணுங்கிறத நமக்கு தீர்மானம் பண்ணி நடத்தக்கூடிய தேவன். செவி கொடுக்கல எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாலும் அவர் கைவிடக்கூடியவராக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கக்கூடிய மனநிலை, தேவனுடைய வார்த்தையை படிக்கும்போது புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை, தேவனுடைய சுவிசேஷத்திற்கு செவி கொடுக்கக்கூடிய மனநிலை நமக்கு வேணும். இந்த மனநிலை நமக்குள்ள இருக்குமே ஆனால் ரட்சிக்கப்படுவோம். பின்மாற்றத்திலிருந்து மறுபடியும் நினைச்சு உயிர்ப்பிக்கப்படுவோம். பரிசுத்த குறைவோடு அந்த நிலையிலிருந்து மாறி பூர்ணமான பரிசுத்தமாக பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுவோம்.